Hi, hello, vanakkam. Welcome back to my channel JS Wellness World. Idly with Thakkali Kadayal. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 6 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 கப் தண்ணி விட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஸோ தாளிப்புக்காக நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. கடைஞ்சி வச்ச டொமேட்டோ மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான தக்காளி கடையல் ரெடி ஆகிடுச்சு. இட்லி நார்மலாக சிக்கன், மட்டன், நான்வெஜ் கூட இல்லை சட்னி, சாம்பார் கூட தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தக்காளி கடையல் கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இதுக்கு காம்போவாக நம்ம இட்லியும் சேர்த்து செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம ஒரு பவுலில் உங்கள் தேவையான அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா ஆப்ஷனல் தான், ஒரே ஒரு பிஞ்ச். வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இட்லி பாட்டில் இந்த மாவு சேர்த்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி வித் தக்காளி கடையல், இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.